இந்த வாரம் தமிழ் சினிமாவின் டாப் கான்ட்ரோவர்சி என்ன என்று கேட்டால் பச்சிளம் குழந்தையும் பதிலளிக்கும். உலக நாயகரும் அவரது சக தர்மினியும் பிரிந்ததுதான் கோடம்பாக்கத்தில் பெரும் பேச்சாக உள்ளது. 13 வருட பந்தம் என்பது சுலபமானதல்ல. உலக நாயகரின் பிற இரு துணைகளைப் போல் சம உரிமை கொடி பிடிப்பவர் அல்ல தற்போது பிரிந்து சென்றிருக்கும் நடிகை. அன்பானவர், உலக நாயகனுக்கு அடங்கி போகிறவர், முக்கியமாக ரசிகர் ஸ்தானத்தில் இருந்து உலக நாயகனை வியந்து பார்க்கிறவர். அவருக்குள் பிரிவு எனும் போது, அதையும் நடிகையே பிரிவை தேர்வு செய்யும் போது கிசுகிசுகள் கிளம்புவது இயற்கை. நடிகைக்கும் உலக நாயகனின் மூத்த மகளுக்கும் ஒத்து போகவில்லை. உலக நாயகன் அடிபட்டு மருத்துவமனையில் இருந்தபோது நடிகைக்கும் மூத்த மகளுக்கும் நடுவே கடும் சண்டை ஏற்பட்டது. அதில் உலகநாயகன் மகளின் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்ததால் தான் நடிகை இந்த முடிவை எடுத்தார் என்கிறார்கள் சிலர். ஆனால் அது உண்மையா? உலகநாயகன் 2 மகள்களையும் என்னுடைய மகளாவே நினைத்தேன், எப்போதும் ஆதரவு அளித்து வந்தேன், அவர்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நடிகையை ஒரு பேட்டியில் தெளிவுபடுத்தியுள்ளார். உலகநாயகன் தனது முந்தைய சக தர்மினினை பிரிய அவள் வருவாளா நடிகையுடன் அவர் ஏற்படுத்திக் கொண்ட பந்தமே காரணம். அதுபோல் தனது விஸ்வரூப படத்தில் அறிமுகப்படுத்திய அமெரிக்க வாழ் நடிகையுடன் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கம்தான் பிரிவுக்கு காரணம் என்றொரு வதந்தியும் உலவுகிறது. உலகநாயகனின் 2 படங்களில் அந்த நடிகை நடித்தாலும் இப்போது அவருக்கும் உலகநாயகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உலகநாயகனுக்கு நெருக்கமானவர்களே அதை மறுக்கின்றனர். இந்த நேரத்தில் சில விஷமிகள் பாபநாசம் படத்தில் போலி சதியாக நடித்த பேரிளம் நடிகையுடன் உலகநாயகனை சம்மதப்படுத்தி வதந்தி கிளப்பியுள்ளனர். துபாயில் கணவன் 2 மகள்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் அந்த நடிகைக்கே இந்த வதந்தி பேரதிர்ச்சியாக இருக்கும். நடந்தது ஒரு பிரிவு, அதற்கு விளக்க உரைகளோ 1000. சம்பந்தப்பட்டவர்களே உண்மையை சொன்னால் தவிர இந்த வதந்திகள் ஓய போவதில்லை. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.